ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரீன் லைஃப் சேனல். இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நீர் பூசணிக்காய் கூட்டு செய்யறதுக்காக தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம தேவையான அளவு நீர் பூசணிக்காய் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். தாளிக்கிறதுக்காக கொஞ்சமாக கடுகு, சீரகம், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு எல்லாம் எடுத்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள்தூள், காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை இலை, ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயம், அதே அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தக்காளி பழம், அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் நம்ம இதில் சேர்க்க போகிறோம். 2 டேபிள் ஸ்பூன் அளவு பாசி பருப்பை நல்லா மைய வேக வச்சு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ எல்லா பொருட்களுமே ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ அடுப்பில் நம்ம வானொலி வச்சு அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு நம்ம கடலெண்ணெய் எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா சுழந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, சீரகம் எல்லாம் சேர்க்க போகிறோம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை இது கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம பச்சை மிளகாய், கருவேப்பிலையும் இது கூட சேர்க்க போகிறோம். பெருங்காயத்தூள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எண்ணெயில் கூட சேர்த்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம தக்காளி பழம் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து நம்ம இதில் பெருங்காயத்தூள் சேர்க்க போகிறோம். தக்காளி பழத்தை இது மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தக்காளி வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம நீர் பூசணிக்காய் இது கூட சேர்த்துக்கலாம். இந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிஞ்ச் அளவுக்கு நம்ம பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாம். நீர் பூசணிக்காய் சேர்த்துட்டு இது அப்படியே நம்ம எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் மூடி வைக்க போகிறோம். அந்த காயில் இருக்க தண்ணியில் அது கொஞ்சம் நேரம் வதங்கி வரணும். வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு 1 கிளாஸ் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துட்டு இதை அப்படியே நம்ம மூடி வைக்க போகிறோம். காய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வரணும். அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேக வச்ச பாசிப்பருப்பு இது கூட சேர்க்க போகிறோம். காய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வெந்து வந்துருச்சு. அதிகமான அளவு தண்ணி சேர்க்க வேண்டாம், ஏன்னா இந்த காயிலே தண்ணி இருக்குது. ஸோ அதனால் அளவான தண்ணி மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம பருப்பு சேர்த்ததுக்கப்புறமா அந்த காயும் பருப்பும் ஒன்றா நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா கொதிச்சு வரணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக கொத்தமல்லி இலையும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு துருவின தேங்காயும் சேர்த்துட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். உங்களுக்கு வந்து இந்த தேங்காய் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதை வந்து அவாய்ட் பண்ணிடலாம். இல்லை நீங்கள் தேங்காய் பாலாக கூட நீங்கள் இது கூட சேர்த்துக்கலாம். ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா காயும் அந்த பருப்பும் நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகி நல்லா கொதிச்சு வந்திருக்கு. ஸோ இந்த சமயத்தில் நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் சேர்த்துக்கலாம். இது ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இதை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.